ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முட்டையை வேக வச்சுருவோம். தக்காளி வெங்காயம் வந்து வதக்கிட்டு மசாலா தயாரிச்சிருவோம். தேங்காய், பெருஞ்சீரகம், குழம்பு மசாலா போட்டு நல்லா வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை போட்டு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுவோம். கூடவே இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம், ப்ரௌன் கலர் வர அளவுக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பில் போடுவோம். கருவேப்பில் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக புதினா தலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா ப்ரௌன் கலராக வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கொதித்தோடனே முட்டையும் போட்டு நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.